வணக்கம். நான் தீரன் திருமுகனுக்காக ஆஜரான அட்வொகேட்டு. ஏற்கனவே நம்ம கரூர் எம்ப்ளாய்மெண்ட் விஷயமா ஒரு வழக்கு நிலுவையில் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு தான் ஃபைனல் ஆர்கியூமெண்ட் வந்தது. நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. கம்பேஷனல் அடிப்படையில் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லையாமா என்ற ஒரு சட்ட சிக்கல் இருந்துட்டே வந்தது. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமானின் தலைமையில் நாங்கள் இங்கே ஒரு ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு போட்டோம். அதே மாதிரி இன்னும் 2 பெட்டிஷனர் இந்த இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்க இன்னும் பேசுவாங்க. அப்போ இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னா, கம்பேஷன் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் வயலேட் பண்ணாமல் கொடுக்கணும். ஏற்கனவே ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்கு, ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் நீங்க கம்பேஷன் ஆர்டர் போடணும். அட்வொகேட் ஜெனரல் எதிர்த்தரப்புல ஆஜராகி ஒரு நீண்ட நெடிய ஒரு விவாதம் பண்ணாரு. அப்படி இருந்தாலும் நம்ம கான்ஸ்டிடியூஷனை தூக்கி பிடித்து நம்முடைய ஆர்குமெண்ட்டை கொண்டு போனோம். அதன் பொருட்டு இன்றைக்கு மாண்புகு உயர்நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பு உண்மையிலே தமிழகத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தீர்ப்பா இன்னும் வருங்காலத்தில் இருக்கும். இந்த தீர்ப்பை பொறுத்து தான் இன்னும் கம்பேஷன் அடிப்படையில் எந்த அரசு வேலை கொடுக்க தீர்மானிச்சாலும் இந்த தீர்ப்பு தான் முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மெயினா என்ன சொன்னாங்களா, இந்த தீர்ப்புல ஏற்கனவே கம்பேஷன் அடிப்படையில் வாரிசார்கள் கியூப்ல நிக்கிறாங்க. அவங்களையும் தாண்டி நீங்க எப்படி இந்த கம்பேஷன் அடிப்படையில் இப்படி ஒரு ஆர்டர் கொடுப்பீங்க? அது இல்லாம அரசு வாகனங்கள் மோதி இறக்குபவர்கள் நீங்க கம்பேஷன் அடிப்படையில் இதே மாதிரி வேலைகளை கொடுப்பீங்களா அப்படியும் ஒரு முக்கியமான கேள்வியை வச்சாங்க. அப்போ ஏற்கனவே அரசு தரப்புல என்ன சொன்னாங்களா, ஒரு 4 வழக்குல உதாரணம் காட்டினாங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு ஒன்னு லீலாவதி படுகொலை மதுரை மாநகரத்தில், 3 ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய மகனுக்கு வேலை வாய்ப்பு, 4 SC/ST ஆக்ட்ல மற்ற தாழ்த்தப்பட்ட பட்டியலின ஆட்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லி தான் அவங்களுடைய கேஸை கொண்டு போனாங்க. ஆக்சுவலி இதுல என்னன்னா, இந்த 4 கேஸை நீங்க அவங்க ரிலே பண்ணா கூட இந்த கரூர் இன்சிடென்ட் இந்த 4 கேஸுக்குள்ள வருமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அது எங்கேயுமே அவங்க திடமா சொல்லல, ஆமா இதுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லல. இந்த 4 கேஸையும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட்டோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அது இல்லாம அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கேஸ்ல அது கண்டிப்பா கொடுத்து ஆகணும். ஏன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனோட பிள்ளைகளுக்கு தான் அந்த கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்கணும். வேலையில் இருக்கும்போது இறக்குபவங்களுக்கு தான் அப்படி கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்கணும் விதி இருக்கு. இப்படி இருக்கும்போது அட்வொகேட் ஜெனரல் இப்படியே ஒரு வாதத்தை எடுத்துட்டு போனாரு. நிறைய ஜட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டு வேற ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த கம்பேஷன் ஆர்டர் ஜியோ நம்பர் 554 ரைட்டா 5544 அந்த ஜியோ 544 செட் அசைட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இந்த ஆர்டர் செல்லாது. அதனால எங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையாவே படிக்கிற பசங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நாங்க இந்த நீதிமன்றம் நாடியது அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். டிஎன்பிசி வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே கவுண்டர்ல சொன்ன அதே வார்த்தை தான், எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க பெருசா அதுல பேசவும் இல்லை. பெருசா பேசினது மத்த ரெஸ்பாண்டன்ட் தான், அட்வொகேட் ஜெனரல் மத்தவங்களுக்காக வந்து பேசின. டிஎன்பிசி என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க.
ஸ்டெர்லைட் இழப்பீடு என்பது ஒரு அரசுல நடந்த அரசோட மிஸ்டேக். கரூர் இன்சிடென்ட் அப்படி எடுத்துக்க முடியாது. நான் இங்க கமெண்ட் பண்ண விரும்பல. காரணம் சுப்ரீம் கோர்ட்ல அது பெண்டிங்ல இருக்கு. சோ அது அரசோட மிஸ்டேக்கா இல்ல தனிநபர் மிஸ்டேக்கா இல்ல பிளான் பண்ணி பண்ணாங்களா, அது இனிமேல் தான் முடிவாகும். என் பேர் முகமது ரஷீத். மதுரை ஹைகோர்ட்டில் மதுரை ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். என்னோட பெட்டிஷனர் முகமது ரஷீத். என் பேர் முகமது ரஷீத். மதுரை ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சீனி அகமது என்னோட கிளைண்ட் சார்பாக நான் இந்த கேஸில் வந்து அப்பியர் ஆனேன். இந்த பில் ஃபைல் பண்ணோம். இந்த பில் என்னன்னா, கரூர் ஸ்டாம்பேடில் வந்து இறந்து போன டிசீஸோட ஃபேமிலிஸ்க்கு பிரசன்ட் கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு கம்பேஷனேட் கிரவுண்டில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறதா சம்மந்தமாக ஒரு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணி அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பில் ஃபைல் பண்ணியிருந்தோம். அப்புறம் இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டரை வந்து நீங்கள் வந்து தற்காலிகமாக கொடுக்கலாம், தற்காலிக வேலை கொடுக்கலாம், வித்தின் த ரிவ்யூ ஆஃப் ஜுடிஷியரி கோர்ட்டோட ரிவ்யூ அடிப்படையில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரரி ஆர்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபைனல் ஹியரிங். இன்னைக்கு டேட் என்ன? இது 27/4/2026 இன்னைக்கு வந்து ஃபைனல் ஹியரிங் எடுத்தாங்க. இதில் நம்ம வந்து கம்பேஷனேட் கிரவுண்டில், அதாவது கருணை அடிப்படையில் வந்து இந்த இறந்து போன குடும்பங்களுக்கு இந்த வேலை கொடுக்கலாமா கூடாதா என்ற கொஸ்டின் தான் இந்த கோர்ட்டில் இன்னைக்கு எழுந்துச்சு. அதுக்கு நாங்கள் வந்து எங்களோட வாதத்தை வச்சோம். எங்கள் வாதம் என்னன்னா, கம்பேஷனேட் கிரவுண்டில் வந்து இவங்க எலிஜிபிள் கிடையாது, இவங்க வந்து கருணை அடிப்படையில் இந்த 41 குடும்பங்களுக்கு வேலை கொடுக்க வந்து அவங்க தகுதி கிடையாது. கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறது வந்து 3 நபர்களுக்கு மட்டும்தான் வரும். ஒன்று வந்து ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் இறந்து போ விபத்தின் காரணமோ ஏதோ ஒரு காரணமோ வேலையில் இருக்கையில் சர்வீஸ் பீரியட்ல இறந்து போயிருந்தா அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்கணும். ரெண்டாவது மெடிக்கல் இன்வாலிடேஷனால இறந்து போகிற கவர்மெண்ட் சர்வெண்ட் கொடுக்கணும். அது மிஸ்ஸிங் கவர்மெண்ட் சர்வெண்ட். இந்த 3 பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். இதை தவிர வேற யாருக்குமே வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. ரூல்ஸ் அதுதான் இருக்கு. ரூல்ஸை பைண்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் நடக்கணும். அதே மாதிரி ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 16 வயலேட் பண்ற மாதிரி இந்த உங்களோட ஆக்ட், கவர்மெண்டோட ஆக்ட் இருக்கு. ஆர்டிகல் 16 வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து ஓப்பன், ஃபேர் அண்ட் ரேஷனல் பேசிஸ் மெரிட்ஸ்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 16 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அதன் அடிப்படையிலையும் இந்த வேலையை கொடுக்கல. இந்த ஏற்கனவே அவங்களுக்கு 10 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்தது போக இவங்க வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்களோட நெக்லிஜென்ஸ்ல நடந்த ஒரு ஆக்டுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்தது தவறு. ஏன்னா ஒருத்தவங்க ஃபினான்ஷியல் கண்டிஷனையும் அவங்க கவர்மெண்ட் வந்து பார்க்கணும். இந்த ஃபினான்ஷியல் இந்த இறந்து போன குடும்பங்களில் யார் வசதியாக இருக்க, யார் வசதியாக இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆய்வு எதுவுமே நடத்தாமல் அவங்க கட்சிக்காரங்க என்ற அடிப்படையில் வந்து அவங்க தலைவரை பார்க்க வந்தாங்க காரணத்துக்காண்டி இறந்து போனவங்களுக்கு ஒரு பிளைண்டாக எந்த ஒரு மைண்ட் அப்ளிகேஷன் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம வாதங்களை வச்சோம். ஸ்பெஷல் கேர் எடுக்கக்கூடாது, எல்லாரும் ஈக்குவாலிட்டியாக தான் இருக்கணும் அவங்க வேலை வாய்ப்பு வழங்குறதுல. ஏன்னா வந்து இந்தியா வந்து இந்த உலகத்தில் நம்பர் 1 பாப்புலேஷனில் இருக்கிற நாடு. இந்த நாட்டில் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு 41 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க சாதாரண விஷயம் கிடையாது. இது ஜுடிஷியரியில் இன்டர்ஃபியர் ஆகி இந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட ப்ளீடிங்ஸை வச்சோம். அதுக்கு மெயினாக சுப்ரீம் கோர்ட் வந்து கருணை அடிப்படையில் இறந்து போகிற குடும்பங்களுக்கு எப்படி வேலை வழங்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வர்சஸ் NITNI இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து 4 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு 4 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் வச்சு தான் கருணை அடிப்படையில் வேலை வழங்கணும். அது போக அதாவது இந்த ஆப்ஜெக்ட், இந்த கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுக்குறதா ஆப்ஜெக்ட் என்ன, இது எதுக்காண்டி கொடுக்குறாங்க, இதோட நெசசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி, அதே மாதிரி ஃபினான்ஷியல் கண்டிஷனை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வியூ எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக கொடுத்த தவறுன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் போட்ட பில்லை வந்து கோர்ட் அலோவ் பண்ணிருச்சு. அவங்க அந்த ஆர்டரை வந்து ரத்து பண்ணிச்சு. சாதாரண பணின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சொன்னாங்க, நீதிபதிகள் அதை எப்படி குறிப்பிட்டாங்க சார்? அந்த அரசு பணி என்ன சொல்லி சார்?
கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குறது வந்து எப்போவுமே வந்து சாதாரண பண்ணி தான் கொடுப்பாங்க. குரூப் சி குரூப் டி எம்ப்ளாயிஸ் தான் கொடுக்க முடியும். அதுதான் ரூல், அதுதான் லா. ஆனால் வந்து இவங்க அந்த கருணை அடிப்படை வேலை வர முக்கியம் முதல் கைட்லைன்ஸில் வராங்களா, கவர்மெண்ட் வந்து வந்து ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு ரெகுலேஷன் இருக்கணும், ஒரு செக்ஷன், ஒரு லா இருக்கணும். அந்த லா அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். இதில் மெயினாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு அத்தாரிட்டிக்கும் டிஸ்கிரிப்ஷனரி பவர் கிடையாது. அவங்க சுயமாக வந்து எதுவுமே கொடுக்க முடியாது, சட்டத்தின் உட்பட்டு தான் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த கொஸ்டின் பெருசாக வரல. வேலை கொடுத்தது வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. அதனால் வந்து அப்புறம் நீதிபதிகள் ஏதோ இந்த மாதிரி விபத்துக்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க அரெஸ்ட் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன முக்கியமான கேள்விகள்லாம் அரசாங்க தரப்புல எழுப்புனாங்க? அது அது வந்து கோர்ட்டோட சப்மிஷன், கோர்ட்டோட அப்சர்வேஷன். அது ஃபுல் ஆர்டர் ஒன்றும் வரல. ஃபுல் ஆர்டர் பார்த்தா தான் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக தெரியும். நாங்கள் இது டிக்டேட் பண்ணதை கேட்டதை வச்சு நாங்கள் அப்சர்வ் பண்ணதை வச்சு நாங்கள் சொல்கிறோம். சொன்னாங்க அரசு திறன் வள பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட சொன்னாங்க. அது இதுக்கு டீட்டெயில் ஆர்டர் வரல. மெயினாக டிஎன்பிசிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த கம்பேஷனேட் கவர்மெண்ட்டில் கொடுக்குறது எங்களுக்கு ப்ரிவியூ கீழே வராது, எங்களுக்கு வந்து இந்த இதில் அடிப்படையில் வேலை கொடுக்குறது நாங்கள் இதுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ஃபேவரான ஸ்டேட்மெண்ட் தான் டிஎன்பிசிலேருந்து கொடுத்துருந்தாங்க. அரசு தரப்புல வந்து இது வந்து பொதுநல வழக்காக இது பண்ணியிருக்காங்களா இல்லை தனிநபர் வந்து? இல்லை அது வந்து இன்னொரு பெட்டிஷனர் இருக்கார் இந்த கேஸில். மொத்தம் 3 கேஸு. இன்னொரு பெட்டிஷனர் வந்து அதில் வந்து அந்த பெட்டிஷனரே ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட். அது என்ன கொஸ்டின், இது பில்லா வருமா இல்லைனா வந்து லோக்கல் ஸ்டாண்டி இருக்கு இவருக்கு வந்து, இல்லைனா இது மேண்டமஸா பில்லு வருமா வராதான் அந்த கொஸ்டின் மட்டும் இருந்துச்சு. அது ரோடு கிளாரிஃபை பண்ணிட்டான். சுப்ரீம் கோர்ட் அவங்க போக வாய்ப்பு இருக்கு. அங்கே போனாலும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அப்பீல் போக ரெடியாக இருக்கோம். ஆனால் எந்த ஆங்கிளில் பேசினா என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறீங்களா? அதே மாதிரி கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறீங்களா? Actually, today happened a huge victory for the youngster in Tamil Nadu, as well as is a landmark judgment for all of India even, because already Honorable Supreme Court have given a direction and guidelines how to follow compensation orders. Then already in Tamil Nadu there is a GO which guide the compensation orders. So based on that, we have given our argument only supporting of our Indian Constitution. So today is the day of Indian Constitution which prevail over the executive powers. Even executive powers have the state have the executive powers, but it should not violate the fundamental rights which guaranteed under the Indian Constitution. So it's a great example for that issue, and subsequently the courts have ordered and set aside the GO which is giving employment to the Karur incident victims' family. And they have illustrated 4 incidents in support of the government case. One is Sterlite firing case. Another one is Leelavadi councillor murder in Madurai. Another one is ex-serviceman has given employment. Another one is very particularly SCST Act. It enabled the government to give job for the employment for the affected family. It's all these 2 incidents or these 2 things have already legal support, because in the Constitution under Article 16 subclause, SCST people who are affected, the government can give employment. Another one is ex-serviceman. Actually, the compassion order must be given to the person who died during the service. So these 2 cases are similar, which is already guaranteed by the law. And another one is the mistake of the state. And these 4 cases cannot bring the Karur incident case
in the similar line, because the Karur incident case is a political propaganda meeting, where is whether it's a state mistake or personal mistake, we don't know, because it is under the scrutiny of the Honorable Supreme Court till today. So I am not able to comment on that. And the Honorable Madurai High Court bench have set aside the GO which governs the employment of the Karur incident. So during the argument, the Advocate General said the job given by under the government policy. So how to look at? See, the government policy, the government have enough power to make welfare policies. But I am not questioning that. But when you make the welfare policies, it should not violate the fundamental policy. It must undergo constitutional test. That means when you come into the public employment, it's a public opportunity. So, Article 16 of Indian Constitution says public opportunity for all. And Article 14, it's also equality before law, equal protection by the law. So you cannot make, as you have the executive power, you cannot make any violative principle or policy. So you must undergo the constitutional test. Thanks so much, sir. So name, sir? I am Cletus, Advocate, Madurai. So petition, advocate for petitioner. Petitioner, Thiran Tirumurugan. I am just thanking Mr. Sendamal Seaman for giving me the best opportunity to argue the matter before the Honorable High Court. Thanks so much. Thank you, thank you. So can I have a number? Under the compulsory ground, these victims' family cannot claim that because they are not, their deceased persons are not under the government employment. They are not the government servants. In one of the important Supreme Court judgments, the judgment name is the Central Bank of India, Chennai CIM. That specific judgment clearly says that, and we issue four guidelines to be whom and all the compassionate employment under that judgment ஏற்கனவே தமிழகத்துல ஜியோஸ் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இருக்கு, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்ல ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்க இது மட்டும் இல்லாம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 16 வயலேட் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. காரணம் என்னன்னா இது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். நீங்க பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் a great opportunity to serve the government. சேர்த்து அப்படியே வந்திருக்கலாமே. So today the Karur Stampede case came to hearing before the Madurai bench. So what was happened today? Today the case was taken for a final hearing. The question of law is stated that whether under the compassionate ground the employment can be furnished to the deceased family members of the Karur Stampede, and we furnished important judgment of Supreme Court. Supreme Court already issued a guidelines for the Karur Stampede. Already issued guidelines for the compassionate ground employments, and that in that judgment, Supreme Court issued four guidelines. Under the guidelines, these Karur Stampede deceased person will not come under that, so they cannot claim employment under the already issued guidelines of compassionate ground. And also, we stated that under the compassionate rules and regulation, there is eligibility for employment members.
even that also they cannot claim employment. This is our submission. They under the that compassionate ground rules and regulations section 3 clearly states that the person should be died in the harshness of government employee should died in harshness, and second one is the government employee should be have been a medical invalidation, and third one is a missing person. In the viewing of this section, the deceased person should be a employed one. He is a government employed person. Other than non-government employed person cannot claim a compassionate ground. That is our submission. All regarding our submission, court allowed our petition. So during the argument, the government stated that the job given by the government policy, and they refer the Thoothukudi Sterlite case also. Yeah, they referred that, but that is entirely different issue. Court stated that earlier stated it's a negligence and the wrong done of the government. It's a mistake of government. So we cannot compare this one to this incident. The main thing is the job given by the government policy. What's that? The main thing the government stated is the job given by the government policy. How to look at this? Main thing. Government of scheme is another political motive and the political move. As a political move, they furnish the employment to them. In accordance with the law and accordance with the rules and regulation, it cannot be maintainable. So court allowed our petition. So your name, sir? My name is Mohammed Rashid. Thank you. Thank you. Sir,